விரைவில் வர இருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். மிகுந்த கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த உலகை தீர்ப்பிடுவதற்காக விரைவில் வர இருக்கின்றீன் என்கின்ற சத்தியத்தை வெளிப்படுத்தல் நூலின் வாயிலாக எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய வருகை வெகு சமீபம் என்பதை உணர்ந்தவர்களாக 5ஆம் தூதன் எக்காலம் ஊதுகின்ற பொழுது நிகழ்கின்றவற்றை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, உமது தீர்ப்புகள் உம்முடையவர்களாக வாழ்வதற்கு எங்களை வழிகாட்டட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி, ஆமென். 5வது வானதூதர் எக்காலம் ஊதிய பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனங்களை நான் வாசிக்கின்றேன். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இது 5ஆம் வானதூதர் எக்காலம் ஊதிய பொழுது நடைபெற்ற முதலாவது நிகழ்வு. வானிலிருந்து விண்மீன் செயலிழந்து பூமியில் விழுந்து கிடப்பதை திருத்தூதர் காண்கின்றார். பாதாள வாயிலின் திறவுகோல் அதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த திறவுகோலால் அது பாதாள குழியின் வாயிலை திறக்கவே பெரும் சூளையிலிருந்து புகை எழுவது போல அக்குழியிலிருந்து அல்லது பாதாளத்திலிருந்து புகை கிளம்பியது. அந்த புகையால் சூரியனும் வான்வெளியும் இருண்டு போயின. 5ஆம் எக்காலத்திலிருந்து சொல்லப்படும் செய்திகள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை என்பதை தொடர்ந்து வருகின்ற எக்காலங்களிலும் நாம் காணப்போகின்றோம். பாதாளம் திறக்கப்பட்டு மனித நேயமற்ற பயங்கரங்கள் உலகிற்கு அனுப்பப்படுகின்றன. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களில் வரும் முக்கியமான தீர்ப்புகளின் செய்திகளை இந்த நாளில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். இந்த எக்காலம் ஊதப்பட்ட பொழுது நடைபெற்ற நிகழ்வுகள் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கின்றன. அதனுடைய முதல் பகுதி தான் 1-2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வசனங்களில் சொல்லப்படுகின்ற முதலாவது முக்கியமான ஒரு செய்தி, நட்சத்திரங்களை யோவான் உயிருள்ளவைகளாக காண்கின்றார். ஏனோக்கு எனும் யூத ரபிகளின் நூலில் அலைந்து திரிந்த கீழ்ப்படியாத நட்சத்திரங்கள் கை மற்றும் கால்களில் கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்பட்ட செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. யூதருடைய மனதில் நட்சத்திரங்கள் தெய்வீக மனிதர்களாக இருந்தன. அவை கீழ்ப்படியாமையால் பேய் மற்றும் தீயதாக மாறக்கூடும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு இருந்தது. பழைய ஏற்பாட்டில் வானதூதர் நட்சத்திரங்கள் என அழைக்கப்பட்டனர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக யோபு 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூறலாம். இங்கே வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1-2 குறிப்பிடப்படும் நட்சத்திரமும் யோவானால் உருவகமாக குறிப்பிடப்படுகின்றது. ஏனெனில் நட்சத்திரத்தை ஆழ்தன்மை கொடுத்து அவர் பேசுகின்றார். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-3 வரையுள்ள வசனங்களிலும் வானத்திலிருந்து மீண்டும் தன் கையில் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் பிடித்து கொண்டு நட்சத்திர தூதன் இறங்கி வர காண்கின்றார். சாத்தானை பிடித்து கட்டி பாதாளத்தில் தள்ளி அங்கே அவனை அடைத்து முத்திரையிட்டவனும் இதே நட்சத்திர தூதனே.
இந்த நட்சத்திர தூதன் சாத்தான் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலும், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களிலும் சொல்லப்பட்டுள்ள இரு தூதர்களுடைய பணியும் ஒன்றே என்பதை இந்த வசனங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நாம் அறிந்து கொள்வோம். பாதாள குழியை திறப்பது, அந்த குழியை அடைப்பது ஆகியவை அவர்களுடைய பணிகள். கடவுள் பிசாசுகளின் அல்லது சாத்தான்களின் சிறை கூடத்துக்கான திறவுகோலை ஒரு விழுந்து போன தூதனிடமோ சாத்தானிடமோ ஒப்படைக்க மாட்டார் என்பதை இங்கே நாம் உறுதியாக கூற முடியும். 9ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் சொல்லப்படுகின்ற அடுத்த முக்கியமான ஒரு செய்தி பாதாள குழி, பாட்டம்லெஸ் பிட். பாதாள குழி பற்றி வெளிப்படுத்தலில் அடிக்கடி வாசிக்கின்றோம். இந்த பாதாள குழி என்பது என்ன என்பது பற்றி திருமறையில் சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, பாதாள குழி என்பது விழுந்த தேவதூதர்கள், பிசாசுகள், மிருகங்கள், பொய்யான தீர்க்கதரிசிகள் ஆகியோரின் தண்டனைக்கான இடைநிலை இடம் என்று வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களிலும், 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும், 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும், 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும், 3ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய தண்டனையின் இறுதி இடம் எரியும் நெருப்பு மற்றும் கந்தக ஏரி என வெளிப்படுத்தல் 20:10, 20:14, 15 ஆகிய இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த இடமே வெளிப்படுத்தல் அல்லாத பிற இடங்களில் கெஹன்னா, தீய மனிதர்களுக்கான தண்டனைக்குரிய இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, படுகுழி என்பது தொடக்கத்திலிருந்தே சொல்லப்படுகிறது என்பதையும் நாம் கவனிக்கும்படி அழைக்கப்படுகின்றோம். தொடக்கத்தில் அது சிறைப்படுத்தப்பட்ட நீர்நிலைகளின் இடமாக இருந்தது. கடவுள் இந்த உலகை படைக்கும்போது நீர் பூமியை சூழ்ந்திருந்தது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களில் நாம் படிக்கின்றோம். கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானத்தை உருவாக்குகின்றார். அதனால் முதலில் பள்ளம் அல்லது படுகுழி என்பது பூமிக்கு அடியில் கடவுளால் நீர் அல்லது வெள்ளத்தை அடைத்த இடம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு வகையான பெரிய நிலத்தடி கடல் என்றும் இதனை குறிப்பிடலாம். வறண்ட நிலத்திற்கு கிடைப்பதற்காக அங்கு நீர் அல்லது வெள்ளம் சிறை வைக்கப்பட்டது. இரண்டாவது படிநிலையில் படுகுழி எதிரிகளின் இடமாக மாறியது. எனினும் அவர்கள் கடவுளின் ஆற்றலுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டவர்களே என ஆமோஸ் 9:3, ஏசாயா 51:9, 74ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் ஆகியவை குறிப்பிடுகின்றன. மூன்றாவதாக, படுகுழி என்பது பூமியில் உள்ள ஒரு பெரிய பள்ளம் என கருதப்பட்டது. கீழ்ப்படியாத வானத்தின் சேனைகளும் பூமியின் அரசர்களும் கைதிகளாய் படுகுழியில் தண்டிக்கப்படுவதை குறித்து ஏசாயா 24, 21, 22 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. ஏனோக்கு எனும் யூத ரபிகளின் நூலில் இந்த படுகுழி குறித்து விரிவான விளக்கங்கள் உள்ளன. புதிய மற்றும் பழைய ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் பூமியிலுள்ள பள்ளம் அல்லது படுகுழி குறித்த செய்திகள் அதிக முக்கியத்துவம் கொண்டிருந்தன. இந்த இடத்திலேயே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை சொல்லப்பட்டுள்ள தவறான செயல்களில் ஈடுபட்ட வானதூதர் மனித புதல்வியரோடு
அல்லது பெண்களோடு உறவு கொண்டு தவறிழைத்த தேவதூதர் உண்மை கடவுளுக்கு பதிலாக பேய்களை அல்லது சிலைகளை வணங்குவதற்கு தூண்டிய வானதூதர் ஆகியோர் சிறையிடப்படுவதாக இந்த ஏற்பாடுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மிகுந்த உணர்வோடு மக்கள் எண்ணம் கொண்டிருந்தனர். ஆகவே இந்த படுகுழி என்பது பூமியிலுள்ள ஒரு பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தில் இத்தகைய தீய மனிதர் சாத்தான்கள் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் இந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. நான்காவதாக, படுகுழி என்பது கடினமான இடம் என்றும் திருமறையில் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலே வானமோ கீழே பூமியோ இல்லை. அந்த குழி தண்ணீர் இல்லாத இடம். அது ஒரு பாழான பயங்கரமான இடம். வானத்திற்கும் பூமிக்கும் முடிவு, இதில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் என்பன போன்ற செய்திகள் திருமறையில் ஆங்காங்கே காண கிடக்கின்றன. மேலும் ஏனோக்கு என்கின்ற யூத ரபிகளின் நூலில் இது குறித்த விளக்கமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. ஐந்தாவதாக, படுகுழி என்பது உடலற்ற ஆவிகளின் இடம். எ பிளேஸ் ஆஃப் டிஸ்எம்படிட் ஸ்பிரிட்ஸ் என்று ஆங்கிலத்தில் கூறலாம். ஆதாமின் படைப்புக்கு முன்னதாக பூமியில் இருந்த உயிர்கள் பூமியில் ஏற்பட்ட முதல் அழிவின் போது உடலை இழந்து ஆவிகளாக மாறின. இவைகள் விடுதலையோடும் வாய்ப்புகளை தேடியும் அலைந்து கொண்டிருந்தன. கிறிஸ்துவின் நாட்களில் இருந்தது போன்ற உடலுக்குள் புகுந்து மீள் சரீர வடிவங்களை எடுக்க வேண்டும் என்கின்ற முயற்சி இந்த ஆவிகளால் செய்யப்பட்டு வந்தன என்பதையும் ஒரு சில இடங்களில் நற்செய்தி நூல்களில் நாம் படிக்கின்றோம். இவைகள் பொல்லாத அசுத்தமான சூதுள்ள ஆவிகளாயிருந்து குடி புகுந்த உடல்களை அல்லது ஆத்துமாக்களை அலைக்கழிக்கிறவைகளாக இருந்தன. மத்தேயு 12:22, 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், லூக்கா 4:35, 8:26 முதல் 36, 9:42 ஆகிய இடங்களில் இவைகளை பற்றிய செய்திகள் உள்ளன. பவுல் இந்த ஆவிகளை வஞ்சிக்கிற ஆவிகள், செட்யூசிங் ஸ்பிரிட்ஸ் என 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கூறுகின்றார். இவைகள் அவாந்திர வெளிகளில் அலைந்து திரிகின்றன. கடைசி நாட்களில் பிசாசுகளின் வல்லமை 7 மடங்கு பெருகுவதையும் யூத மக்கள் அதிக தாக்குதல்களுக்கு உள்ளாவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பது குறித்தும் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரையுள்ள வசனங்களில் இயேசு கூறுகின்றார். இத்தகைய பிசாசுகளால் பிடிக்கப்படும் போது அந்தி கிறிஸ்துவுடன் உடன்படிக்கை செய்து கொள்ள மக்கள் முன்வருவர் என்றும் திருமறையில் சொல்லப்பட்டுள்ளது. இதனை மரணத்தோடும் பாதாளத்தோடும் செய்த உடன்படிக்கை என ஏசாயா 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 முதல் 36 வரையுள்ள பகுதியில் இயேசு கிறிஸ்து கதரேனரது நாட்டிலுள்ள பிசாசு பிடித்த மனிதனில் புகுந்திருந்த லேகியோனை அல்லது அநேகமாயிரம் பிசாசுகளை துரத்துகின்ற பொழுது அவைகள் தங்களை பாதாளத்துக்கு, அதாவது ஆவிகளின் சிறைக்கூடமான இருளுள்ள பாதாள குழிக்கு அனுப்பிவிடாதிருக்கும்படி வேண்டிக் கொண்டன என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிகழ்வு ஆவிகள் உடலில் தங்குவதையே விரும்புகின்றன, பாதாளத்தில் அடைப்படுவதை விரும்பவில்லை என்பதை நமக்கு சொல்லுகின்றது. இந்த 9ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களில் சொல்லப்படுகின்ற
மூன்றாவது முக்கியமான ஒரு செய்தி, பாதாள குழிக்கு செல்வோர் யார், அல்லது இந்த பாதாள குழியிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது என்பதை பற்றிய செய்தியை அறிந்து கொள்ளும்படி இந்த வசனங்கள் நம்மை தூண்டுகின்றன. பாதாள குழி கடினமானது என்பதை நாம் அறிந்தோம். ஆனால் இந்த குழியில் செல்லாதபடி நம்மை காத்து கொள்வதற்கு திருமறையின் பல வசனங்களில் நமக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமறையின்படி பாதாள குழிக்கு செல்வோர் யார், எப்படி இந்த குழியிலிருந்து தப்பித்து கொள்வது என்பது பற்றிய செய்திகளை நாம் அறிவது நல்லது. கர்த்தரை அவமதிப்போர் பாதாள குழிக்கு செல்வர் என என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30 முதல் 33 வரையுள்ள வசனங்களில் நாம் படிக்கிறோம். இந்த குழியில் செல்வோர் துன்மார்க்கர் என 31ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலும் 49ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற பொழுது நடந்து கொள்ளுகின்ற நம்முடைய செயல்பாடுகளே பாதாளத்தை நிர்ணயம் செய்கிறது என மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகின்றது. நிலையான உறைவிடமாகிய எரிகிற நெருப்பு கடலில் எரியப்படும் காலம் வரை சாத்தான்கள் இந்த பாதாள குழியில் தங்கியிருக்கின்றன என வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இத்தகைய பாதாளத்தில் இறங்குகிறவன் ஏறி வருவது கடினமானது என யோபு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் நீதி செய்வோர் அநீதியினால் குழியில் தள்ளப்பட்டாலும் கடவுள் அவர்களை பாதுகாப்பார் என ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து எழுப்பப்படும் சத்தமும் இறைவனின் காதில் எட்டுகிறது என யோனா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். இயேசுவை கடவுள் ஏறி வர பண்ணினார் என ரோமர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என் நிலையிலும் பாதாளம் வெற்றி பெறவோ சபையை மேற்கொள்ளவோ இயலாது என 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனமும் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் கூறுகின்றன. ஏனெனில் பாதாளத்தின் திறவுகோலை கொண்டிருப்பவர் ஆண்டவராகிய இயேசுவே என வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகின்றது. தீர்ப்பின் இறுதி காலத்திலேயே அவர் தூதனிடம் திறவுகோலை கொடுக்கிறார் என வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் காண்கின்றோம். கிறிஸ்துவே தீயவனை பாதாளத்தில் அடைத்து முத்திரை போடுகின்றார். ஆகவே பாதாளத்தை குறித்து அச்சம் கொண்டிராமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதில் கவனமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் பாதாளத்திலும் உள்ள அனைவரையும் ஆவிகளையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் எங்கள் ஆண்டவரே, பாதாள குழி கொடியது, பயங்கரமானது என எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அந்த குழியில் நித்திய காலமாக சென்று விடாதபடி இவ்வுலகில் அதற்கென்று ஆயத்தப்படத்தக்கதாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற காலங்களை நாங்கள் பொறுப்போடு பயன்படுத்துகின்ற நல்ல மனநிலையை எங்களுக்கு தாரும். இந்த உலகில் வாழ்கின்ற வாழ்வை பொறுத்தே எங்களுக்கு நித்திய வாழ்வு தரப்படுகின்றது என்பதை உணர்ந்தவர்களாக, உமக்குரியவர்களாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உம்முடைய பலனை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமென்.